Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேபினெட் வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்குண்டான ஃப்ளாட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட்ஸ் எல்லாத்தையும் வந்து டெலிவரி பண்ண போகிறோம். இந்த கேபினெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இங்கே வந்து நம்ம ரெடி பண்ணி அங்கே போய் ஜஸ்ட் ஃபிட்டிங் ஒர்க்கு தான். இதில் வந்து கேபினெட்ஸில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து அந்த வார்ட்ரோபோட இன்னர் லேமினேட்ஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பேசிக்காக தான் இருக்கும் ஒரு கேபினெட். அதுக்கப்புறம் வந்து ட்ராவர்ஸ்லாம் இருக்கும். இதுக்கு மேலே வர்ற ட்ராயர் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயராக இருக்கட்டும், இல்லை இதுக்கு மேலே வர டோராக இருக்கட்டும், இந்த டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் 3Dயில் வந்து பார்ப்பீங்க. பட் என்ன பேசிக்காக வந்து உள்ளே வந்து ஒரு கேபினெட் இருக்கணும். அந்த கேபினெட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிடுவோம். இங்கே ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து அங்கே போய் டேரெக்டாக வந்து ஃபிட்டிங் ஒர்க்கு தான். அப்போ வந்து டைம் வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாட் வந்து ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து நீங்கள் ஆர்டர் வந்து கொடுத்தீங்கன்னா இங்கே ரெடி பண்ணிடுவோம். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவில் வந்து இன்னொரு ஒயிட் கேபினெட்லாம் கூட ரெடி பண்ணியிருப்போம். அந்த கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம். பட் என்னென்னா இன்னும் வந்து டெலிவரி பண்ணலை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சில இடத்துல வந்து ஃப்ளாட் வந்து டிலே ஆகுது அப்படின்னா கேபினெட் வந்து ரொம்ப நாள் வந்து இங்கே விற்கிற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா ஒரு 1 மந்தில் வந்து ஃப்ளாட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொடுக்கலாம். ரொம்ப முன்னாடி வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கேபினெட்ஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம். பட் எங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா கேபினெட்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து இங்கே டம்ப் பண்ணி வைக்கும்போது வேறு சைட்டுக்குரிய மெட்டீரியல் அதுக்கப்புறம் வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்ன்றது வந்து அதிகமாக இருக்கும். பட் என்னென்னா எல்லாமே ஒரு சைடாக தான் இருக்கும். பட் என்னென்னா மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது டெலிவரி பண்ணி ஒர்க் வந்து முடித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஃபேக்ட்ரி வந்து க்ளீனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மெட்டீரியல் வந்து அந்த சைட்லேருந்து இங்கேருந்து அங்கே அப்படின்னு நவுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் வந்து ஒரு 2 மந்த்ஸில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட். இல்லைன்னா முன்னாடி புக் பண்ணி வச்சுக்கலாம். பட் என்னென்னா கேபினெட்ஸ் வந்து ரெடி பண்ணாமல் இருக்கலாம். எப்போ வந்து ஒரு 2 மந்த் ஒரு 1.5 மந்தில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்போ மட்டும் கேபினெட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கேபினெட்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணதுக்கப்புறமா தான் பேசிகிட்டு இருக்கேன். சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன் என்னென்னா கேபினெட்ஸ் எங்கெங்கே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வார்ட்ரோப் வரும். இந்த வார்ட்ரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபினெட் வந்து லெஃப்ட் சைடில் வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வரும். ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்கும். ஏன்னா இந்த நடுவில் வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து தெரியுது பார்த்தீங்க இல்லையா. இது பற்றி வந்து நான் வந்து சைட்டில் வந்து பண்ணும்போது நான் சொல்கிறேன் எப்படி வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த எல் கார்னர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட். இதில் வந்து ஒரு 4 ட்ராயர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ராயர்ஸ் அந்த மாதிரி வரும். நான் பண்ணும்போது காமிக்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதில் இருக்கிற இன்னர் கலர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபேப்ரிக்கில் இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து ஆஃப் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டுனா பேசிக்காக இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான். இது வந்து 2 பெட்ரூமோட வார்ட்ரோப்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெட்ரூம் 3யோட வார்ட்ரோப்ஸ். பெட்ரூம் 2 வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல இருக்கும். அதுவும் நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கேபினெட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது டெலிவரி வந்து பண்ணணும். ஆக்சுவலாக நிறைய கேபினெட்ஸ்லாம் இருக்கும். பட் என்ன வேறு சைட் உள்ள மெட்டீரியல். அந்த கேபினெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஃபுல் பாக்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கீழே செல்ஃப். இப்போ நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வெர்டிக்கலாக ஒன்று போட்டு ஒன்று ஹரிசாண்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து போட்டிருப்போம். அந்த வார்ட்ரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளெயினாக வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்குண்டான இந்த மிரரோட பாக்ஸஸ் அதுக்கப்புறம் ட்ராயர்ஸ் பீசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்துடும். இதில் பெண்டிங் இருக்கிற ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா காட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபைனல் வந்து பண்ணலை. சைஸ் சொல்கிறேன். அது வந்து ஃபைனல் வந்து பண்ணதுக்கப்புறமா தான் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட ட்ராயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் பெட்ரூம், நெக்ஸ்ட்டு கெஸ்ட் பெட்ரூம் 1, பெட்ரூம் 2, பெட்ரூம் 3 அதுக்கு உண்டான ட்ராயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். அங்கே போயிட்டு தான் வந்து எல்லாமே ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் க்ராக்கரி யூனிட்டோட பேஸ் இது. க்ராக்கரி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ராயர்ஸ்ன்றது வந்து வந்துடும். அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் 2ஓட கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேபினெட்டு தான் வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 4 ட்ராவர்ஸ் வந்து வர மாதிரி வந்து இதில் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 4 ட்ராவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து கீழே தான் இருக்கும். நார்மலாக யூஸ்வலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 900 1 மீட்ரு வந்து ஸ்பேஸ், ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு தான் வந்து நம்ம கீழே வந்து பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து பார்க்கும்போதெல்லாம் ஏகப்பட்ட மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூவிலேருந்து பார்க்கும்போதெல்லாம் இருக்கும். பட் என்னென்னா சில சைட்லாம் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து டெலிவரி வந்து எடுக்க மாட்டாங்க. அது சைட் வந்து இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். நமக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்குண்டான மெட்டீரியல் தான் இது வந்து ஒயிட். இது வந்து ரொம்ப நாளாக இங்கேயே வந்து நிற்கிது. ஏன்னா இன்னும் அப்பார்ட்மெண்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணலை. அந்த ஒயிட்டுக்கும் இதுக்கும் கலர் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் பியூர் ஒயிட் வந்து போகிறீங்க அப்படின்னா பேசிக்காக எல்லா இடத்துலையும் ஒரு பேசிக் பட்ஜெட்டில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு தான் வரும். நீங்கள் ஃபேப்ரிக்கில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா லேமினேட்ஸோட காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த லேமினேட்ஸோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மி. ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கம்மி, ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து அதிகம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து மேக்ஸிமம் ஒயிட் வந்து பார்ப்பீங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேப்ரிக்காக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்மளையும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஃபேப்ரிக்கே வந்து ரெஃபர் பண்ணுறது. ஃபேப்ரிக் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிற இன்னர் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து நல்லாவே தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு கேபினெட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒயிட்டே தெரியாமல் இந்த மாதிரி வந்து லைட் கிரே, லைட் ஆஃப் ஒயிட் கலர் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஃபேப்ரிக்லேயே நிறைய கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து மாடுலர் கிச்சனோட கேபினெட்ஸ். இந்த கிச்சன் கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டேண்டம் அதுக்கப்புறம் வந்து ஒரு விக்கர் பாஸ்கெட் இருக்கிற அந்த ஸ்பேஸ்லாம் வந்து நிறைய வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்லாம் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து இப்படி தான் இருக்கும். அந்த யூனிட்லாம் வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஒரு கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரெடி பண்ணிவிட்டு தான் இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து டேண்டம், இதுக்கப்புறம் வந்து கேஸ் சிலிண்டர், அதுக்கப்புறம் வந்து ஆர்ஓ, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும். இது வந்து ரோலிங் ஷட்டர். இப்போ நீங்கள் நிறைய இடத்துல வந்து ஷோரூமில் வந்து நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ரோலிங் ஷட்டர் இன்னர் பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ரோலிங் ஷட்டர் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு தான். அதுக்கு வந்து பேஸ் வேணும் இல்லையா? அதோட பேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இதுதான் இருக்கும். பேஸ் யூனிட்டோட கேபினெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இது தான். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட்னால் சிம்னி வர்ற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேபினெட்ஸ் தான் வந்து தனித்தனியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து கேபினெட்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்ட்டு சைட்டில் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். அதோட கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லும்போது வந்து புரியாமல் இருக்கலாம். பட் என்ன இந்த கேபினெட் வந்து தனித்தனியாக ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து புரியும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்ஓக்கு கீழே வந்து வுட்டு வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக கீழே வந்து கட் பண்ணிட்டு அது அப்படியே வந்து டைரெக்டாக போய் அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு தான். அப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் ஏதாவது வந்து நீங்கள் சரியாக க்ளோஸ் பண்ணிடம் கூட கீழே வந்து சிங்க் இருக்கும். இல்லைன்னா கீழே வந்து கவுண்டர் டாப் இருந்தாலும் கூட வுட்டு வந்து டேமேஜ் ஆகாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக தண்ணின்றது வந்து விழுவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.